சொல்லுமா. ஏய், என்னடி ஆச்சு தாத்தாவுக்கு? மயக்கம் ஆயிட்டாருன்னு சொன்னியாமே, நம்ம தாத்தாவா அது? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீதான் சொன்னியாமே, அப்பா சொன்னாரு. ஆமா, நம்ம தாத்தா தான் மயங்கிட்டாரு. நான் ஹவுஸ் ஓனர் தாத்தான்னு அப்பா கிட்ட சொன்னேன். என்னடி பிரச்சனை? இப்ப தாத்தா எப்படி இருக்காரு? ஏய், உன்னதாண்டி கேக்குற. என்னத்தம்மா சொல்றது? நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப தாத்தா எப்படி இருக்காரு? பரவாயில்லம்மா, நல்லா இருக்காரு. அவரு திடீர்னு மயக்கம் போற அளவுக்கு என்னடி ஆச்சு? நர்மதா, லைன்ல இருக்கியா? என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல, சொல்லடி. இல்லம்மா, அத சொன்னா உன் மனசு கஷ்டப்படும், அதான். இப்பவும் நீ அங்க இருக்கிறத விட எனக்கு பெரிய கஷ்டம் எதுவும் இல்ல, சொல்லு. ஐயா, இது என்னோட கார்டு. கதிரு, பணத்தை முதல்ல அவர்கிட்ட திருப்பி கொடு. உன் பேரு தான் பிரச்சனை. அந்த கடவுளை நேர்ல வந்து சொன்னாலும் அந்த ஆளுக்கும் எனக்கும் இருக்கிற பகை தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இல்ல? உன்னை விட அப்பா மேலதான் ரொம்ப கோபமா இருக்காருமா. அப்பாவோட பேரை கூட அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏய், இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் கூட அவங்க எங்க மேல கோவமா இருக்காங்கல்ல? அத நினைச்சாதாமா எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கப்புறமும் நீ எங்களை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்ல போறியா?